guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட கரண்ட் சிக்னேச்சர் மேக்கப் ரொட்டீன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ நான் வந்து கரண்டா இப்போ வந்து எப்படிலாம் வந்து மேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்றத பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். சோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து வாஷ் மட்டும் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் மேக்கப் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிஃபோர் வந்து ஹேர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹேர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு லைட் வெயிட்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோட மேக்கப் ரொட்டீன் அப்படின்றனால நான் இப்படி காமிக்கிறேன். ஸோ நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கதே வந்து தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாய்ஸ்சரைசரு, அது வந்து என்னென்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நான் ஏன் ரெண்டு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், ஆல்சோ வந்து எனக்கு கொஞ்சம் இந்த ஃபவுண்டேஷன்லாம் நான் யூஸ் பண்ணிக்காமல் வந்து மேக்கப் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஃபவுண்டேஷன் கன்சீலர் அந்த கவர் இல்லாமல் ஸ்கின் கேர் மாதிரியான ப்ராடக்ட் வந்து கவராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்ப்பேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசரோ அப்படி கூட நீங்கள் வந்து ஒன்றா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம வந்து ஐப்ரோ வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி ஐப்ரோ நல்லா ப்ரஷ் பண்ணிப்பேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ வந்து பெருசாக இருக்காது. ஸோ ஓரளவுக்கு இருக்கும். அது வந்து ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அப்படியே அவுட்லைன் அண்ட் இன்னரில் வந்து அப்படியே ஃபில் பண்ணிப்பேன். ஸோ கோம் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லுக் மாதிரி இருக்கும். இதை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃபேஸ் கட் வந்து டார்க் ஷேட் தான் வந்து செட் ஆகும். சம்டைம் வந்து நேச்சுரலான லுக் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரௌன் ஷேட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். என் மேக்கப் லுக்கே வந்து இந்த ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட்டு எனக்கு பண்ணுறது கொஞ்சம் கூட வந்து பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னர் ஏரியா வந்து கொஞ்சம் தள்ளி இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன், அந்த அவுட்லைன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம கீழே எங்கே வந்து போட்டோமோ அதே மாதிரி நம்ம மேலே வந்து இப்படி போட்டுக்கணும். ஸோ மேலேயும் கீழேயும் நம்ம வந்து அவுட்லைன் வந்து போட்டாச்சு, உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ப்ரஷ்ஷில் வந்து இப்போ என்ன பேலன்ஸ் இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த லைன் அது அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து இதை ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் ஏரியாவில். நிறைய ப்ராடக்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நேச்சுரல் லுக் மாதிரி இருக்கும். அகைன் வந்து இந்த ப்ரஷ்ஷில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ரஷ் வந்து சொல்கிறதுக்கு மேலே இது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் வந்து வச்சு தான் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிப்பேன். ஏன்னா ஐப்ரோ அந்த பேரட்டில் கொடுக்குற ப்ரஷ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண அதோட யூசேஜ் வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் ப்ரஷ் கிட்டில் இருக்க ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் இது. அப்புறம் இன்னொரு வந்து கொஞ்சம் நம்ம அந்த டார்க் ஷேடை வந்து ப்ரஷ்ஷில் எடுத்துட்டு இன்சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கும் நீங்கள் பாருங்கள், இது வந்து நல்ல ஒரு டிஃபைன்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப்பாக வந்து தெரியும். ஆல்சோ வந்து என்னோடய ஃபேஸ் கட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேட் அந்த மாதிரி போட்டால் வந்து செட் ஆகும் அப்படின்றதுனால டார்க் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரல் அந்த ப்ரௌனில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் நான் ஃபீல் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். நான் பேசிக்கிட்டே ஒரு ஸ்டெப்பே நான் வந்து விட்டுட்டேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கிற அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீனை வந்து மறந்துட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் நான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு இந்த கேப்பில் தான் நான் வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணுவேன். ஏன்னா சன்ஸ்க்ரீன் வந்து செட் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் வீடியோ எடுக்கிற அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். ஸோ சன்ஸ்க்ரீன் நான் வந்து எடுத்திருக்கேன் கையில்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாமயத்தோட க்ளோ லூமி க்ரீம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஒரு க்ளோயிங்காக வந்து தெரியும். ஒரு ஸ்ட்ரோக் க்ரீம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதை நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்காக ஷூட் பண்ணும்போது சன்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இந்த லெவலுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன்ல, இது வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் இந்த லெவலுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நீங்களுமே வந்து வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த லெவலுக்கு உங்களுக்கு இந்த 2 விரலில் வந்து யூஸ் பண்ண தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேக்கப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசாமல் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது 10 மினிட்ஸ்லேயே வந்து முடிஞ்சிடும். ஸோ நான் இப்போ பேசிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். பேசிட்டு பண்ணுறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஃபேஸில் வந்து லைட்டாக ஒரு க்ளோவிங்கான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ என்னோடய சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு நான் எப்போவுமே வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து விடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிறதுக்கு வந்து நான் டைம் கொடுத்தாச்சு. லைட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு க்ளோ நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஆயிலி எஃபெக்ட் மாதிரி தெரியும். எப்போவுமே நம்மளுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் ஒரு ஆயிலியாக இருக்க மாதிரி வந்து தெரியும். ஸோ அதை செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ப்ரஷில் வந்து தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போது தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில பேர் வந்து என்னென்னா காம்பேக்ட் பவுடரே யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி திட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காம்பேக்ட் பவுடரில் கொடுக்குற இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுலாம் நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம். பட் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து வாங்கிக்கோங்க. இதை வச்சு நம்ம பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து முடியும். நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். லைட்டாக வந்து மேட் ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேக்கப் லுக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் காலேஜ்க்கு வந்து போட்டுக்கலாம், இல்லை ஆஃபீஸ் லுக்காக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். எதுக்கு உங்களுக்குலாம் வந்து சிம்பிளாக வந்து மேக்கப் பண்ணணும், ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு பிடிக்கல போடுறதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஐ வந்து குட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான லுக்லாம் நான் வந்து பண்ணிக்கிறேன். அதை வந்து போல்டாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐலைனர் வந்து கொஞ்சம் விங்கிள் லைனாக வந்து பண்ணிப்பேன். ஸோ ஐப்ரோ வந்து எனக்கு பெருசாக இருக்காது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக ஒரு ஷேப் மாதிரி வந்து நான் திக்காக வந்து பண்ணிடுறேன். லிப் வந்து பார்த்திங்கன்னா லிப் மட்டும்தான் என் ஃபேஸ்லேயே வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபேஸே வந்து ஒரு நல்ல ஒரு லுக் மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் வந்து பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஃபுல் மேக்கப் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து கிடையாது. சில பேருக்கு வந்து ஐ நல்லாயிருக்கும், சில பேருக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து நல்லாயிருக்கும், சில பேருக்கு லிப் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை மட்டும் ஹைலைட்டாக பண்ணி காமிக்கிறீங்கன்னா உங்கள் ஃபேஸே வந்து ஒரு அழகான லுக்காக இருக்கும். ஸோ காம்பேக்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஐலைனர் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் எப்போவுமே வந்து விங்குடு மட்டும்தான் வந்து பண்ணிப்பேன். ஏன்னா வந்து என்னோடய ஃபேஸ்க்கு வந்து அது மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மேலே வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துட்றேன். எண்டில் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து போட்டுடுறேன். ஏன்னா வந்து ஒரு ப்ராப்பரான ஷேப் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபில் பண்ணிப்பேன். ஸோ அதனால் நான் வந்து இப்படி பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய விங்கட் ஐலைனர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்டாக இருக்க ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆக ஒரு 5 hours மேலே ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஐலைனர் வந்து எப்படி போகும்னா இன்சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து அப்படியே அடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடுறோம்ல, ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு இன்சைடில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐலையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ ஐலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து என்னோடய விங்கடு லைனர். இப்படி தான் நான் வந்து ரெகுலராக வந்து பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஐ அப்படின்றதுனால எனக்கு கீழே வந்து காஜல் வந்து நான் போட மாட்டேன். ஏன்னா அது இன்னும் வந்து ஸ்மாலாக வந்து காமிக்கும். ஸோ மேலே வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுற மாதிரி பெருசாக வந்து நான் ஐலைனர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து இவ்வளோண்டு இருக்க ஐயை வந்து இப்படி வந்து காமிக்குதா. ஸோ அதனால நான் வந்து இப்படி கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறதுக்காக மேலே மட்டும் நான் இப்படி ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து சின்ன ஐயா இருந்தால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா. சம்டைம்ஸ் நான் வீடியோ எடுக்கும்போது மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா வந்து இப்படி இருக்க லுக்கே வந்து எனக்கு வந்து ஒரு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து லேஷஸ் வந்து இருக்காது தான். பட் நம்ம வந்து வெளியெல்லாம் வந்து போகும்போது கண்டிப்பாக மஸ்காரா எல்லாம் வந்து போக முடியாது. அப்போ மட்டும் நான் வந்து இந்த மாதிரி மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிப்பேன். மஸ்காராவும் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக். அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிற லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாமாஎர்த்தோட இந்த ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 ஷேட் ஆஃப் மாமாஎர்த் லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு முன்னாடி மாமாஎர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஃபுல்லான கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் நேச்சுரல் இன்கிரீடியன்ட்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் காட்டுற ப்ராடக்ட் நீங்கள் மாமாஎர்த்.in பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்பிளேல தேடுற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர். ஸோ நீங்கள் எப்பெல்லாம் அவங்க வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ உங்களோட நேமில் வந்து ஒரு ட்ரீ வந்து லிங்க் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிடுவாங்க. ஸோ 2025 அவங்க வந்து 1M பிளான்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணுறது தான் அவங்க எய்மே. ஸோ மாமாஎர்த் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ மாமாஎர்த்ல வந்து அஃபிஷியலான ஆப் இருக்கு. ஸோ அதுலயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. மாமாஎர்த் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாமாஎர்த், ஃப்ளிப்கார்ட், நைகா, அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பை விட நம்மளுக்கு ஆஃப்லைன்லேயே வந்து இப்போ அவைலபிளாக இருக்கு. நியர்பை ஷாப் ஏதாவது இருந்தால் செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் காட்டின இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஐலைனர் யூஸ் பண்ணாதான் எனக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து நல்லா வந்து வரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 ஷேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லுக்லாம் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெய்லியுமே லிப்ஸ்டிக் வந்து போடுறீங்க காலேஜ்க்கு, ஆஃபீஸ்க்கு, அந்த மாதிரி கொஞ்சம் வந்து நல்லாவும் இருக்கணும் அண்டு ஒரு நியூ லுக்காக போல்டாக இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷேட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஷேடும் வந்து காமிச்சிருக்கேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அப்படின்ட்டு 8 ஷேடும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மட்ஜ் அண்ட் வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்குது. ஸோ நான் எவ்வளோ தேய்க்கிறேன் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மட்ஜே வந்து ஆகலை. ஸோ இது நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு டைம் வந்து நான் காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ இந்த சிம்பிள் லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்றது கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்சோ வந்து சில பேருக்கு வந்து இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற லுக்லாம் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு மட்டும் லைட்டாக கன்சீலர் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். எனக்கு கேட்டால் ரெகுலரான லுக்குக்கு வந்து கன்சீலர்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லிப்பேன். இப்போ வந்து நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் ஹைட் பண்ணுறதுக்கு கன்சீலர் இல்லை ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ரெகுலராக நம்ம பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கின்னுக்கு வந்து இன்னும் தான் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் ரெகுலர் மேக்கப் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளாக காம்பேக்ட் மட்டுமே வச்சு பண்ணுற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஹெவியாக நீங்கள் போகிறீங்க ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.